வணக்கம். வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் அமெரிக்க விஜயம் தொடர்பிலான விசேட உரை காரணமாக நமது இரவு 8 மணி பிரதான செய்திகளை ஒளிபரப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வுகளில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இன்று நாடு திரும்பினார். வலி வடக்கு மக்களின் காணி பிரச்சினையை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. வாகன கொள்வனவின் தவணை முறை கட்டணத்திற்கான கட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் தீர்மானம். தெற்கு அதிவக வீதியின் கொத்மாதுவ இமதுவ இடையிலான பகுதி மீள திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 146வது ஜனன தினம் இன்று. ஐக்கிய நாடுகள் சபையின் 70வது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இன்று நாடு திரும்பினார். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று பிற்பகல் வந்தடைந்த ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா ஜனாதிபதியை வரவேற்றதுடன் பொருளாளர் SP திசாநாயக்க உள்ளிட்ட அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். අන් කිසිවක් නොවන වග අපි විටින් විට පුන පුනා අපට සටහන් කළ යුතුයි. අපේ පුංචි රටට එරෙහිව ලෝකයේ බලවතුන් ඔවුන් විසින්ම හකුළුවාගෙන අවසන්. ඒ වගේමයි ලෝකය අපට විරුද්ධව ගොඩනැත දිගු කරමින් මේ ලැබූ ජයග්‍රහණය අරගෙනයි නායකයෙකුට මේ තරම් සතුටක් නැතිව ඇති. තමන්ගේ රටට මෙතුවක් කාලයකට පස මිතුරුකම් කළ දර්ශයක් ඇයි මං පරමාදර්ශයක් කියලා කියන්නේ මේ ගෞරවය එතුමන්ට මේ ප්‍රණාමය විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕන. අපේ රටේ යුද්ධයක් තිබුණා. මේ යුද්ධය තිබුණේ අපේ රටේම මිනිස්සු අතර. ඒ විශ්වාසය, ඒ රාජතාන්ත්‍රික භාවය එතුමා තුළ විකම් ආරක්ෂා කරන්නට ඒ අවශ්‍ය ප්‍රතිකර්ම කරනවා නම් ඒ පිළිවෙත. இதன் பின்னர் சர்வமத வழிபாடுகளிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். මල් පහන් පූජා කරමින් ලෝතුරු අමාමෑණිය බුදු පියාණන් වහන්සේගේ ආශිර්වාදයද මේ ආකාරයෙන් ලබා ගැනීම වෙනුවෙන් දකින්නේ. ඒත් එක්කම කරු ජනාධිපතිතුමන්ට ඒත් සමග අපි ආරාධනා කර සිටිනවා මහා සංඝරත්නය වෙත දහත් වට්ටිය පූජා කරමින් සර්ව ආගමික වතාවත් ඉටු කිරීම සඳහා ඊටාම ගෞරවපූර්වකව නමස්කාර පූර්වකව මහා සංඝරත්නය කෙරෙහි දහත් වට්ටිය පූජා කිරීම සඳහා මේ අවස්ථාවේදී අපට මේ ලැබූ ජයග්‍රහණයේ සතුට, මේ ලැබූ ජයග්‍රහණයේ තිබෙන විශේෂ සංඝං සරණං ගච්ඡාමි පානාති පාතාවේ දෙනාට ආශිර්වාදයක් වේවාමයි අප ප්‍රාර්ථනා කරන්නේ සත්සිතින්. ඒ ආශිර්වාදය අද අපි මේ ලබන ජයග්‍රහණයේ සතුටයි. අනාගතයට වෙනකොට වහන්සේ සුවපත් කරා. එබැවින් මේ මොහොතේදී වහන්සේ කාලල්ලා තබාරක சமாதானத்திற்கான தேசிய அமைப்பின் ஜெனீவா அறிக்கை தொடர்பில் தெளிவூட்ட மாநாடு இன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கருத்து தெரிவித்தார். நாட்டில் ஜனநாயகத்தை ஸ்தாபித்து தேசிய சமாதானத்தை ஏற்படுத்த செயற்பட்டமையினால் உலகம் எம்மை ஏற்றுக்கொண்டது. மக்களின் இறையாண்மை பாதுகாக்கப்பட்டது. தற்போது இதற்கு யார் எதிராக உள்ளனர்? இதனை பாரிய சம்பவமாக கூறுவார்களாயின் அவர்களுக்கு ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். கழுத்தில் தூக்கு கயிறை வைத்துக் கொண்டது நீங்கள். அதிலிருந்து நாங்கள் காப்பாற்றியுள்ளோம். உண்மையை கண்டறிவது என்பது அனைவரையும் குறை கூற அல்ல. இரண்டு பக்கங்களிலும் குறைபாடுகள் காணப்படுகின்றன. இவை மீண்டும் ஏற்படாது இருக்க நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதில் தான் தேசிய ஒற்றுமை ஏற்படும். அதற்கு யார் எதிரானவர்கள்? ராணுவத்தை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடு அல்ல. மனிதுரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட அமெரிக்க தீர்மானம் தொடர்பில் தமிழக தலைவர்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளில் நிறைவேற்றப்பட்ட அமெரிக்கா தீர்மானம் தமிழர்களுக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அக்கறையோடும் ஆதரவோடும் இருக்க வேண்டிய இந்திய மத்திய அரசு தமிழர்களின் உகந்த நிலையை எடுக்கவில்லை என கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தாமதப்படுத்தப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி என்ற இலக்கணம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் மு. கருணாநிதி தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஆதிக்குடிகளான ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ந்தும் இழைக்கப்பட்டு வந்த எண்ணில் அடங்காத கொடுமைகளுக்கும், இனப்படுகொலைக்கும், மனித உரிமை மீறல்களுக்கும், போர்க்குற்றங்களுக்கும் தாமதமாகவேனும் நீதி கிடைக்கும் என உலக தமிழர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை பிரச்சினையில் முன்னைய காங்கிரஸ் அரசுக்கும் தற்போது ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கும் வித்தியாசம் கிடையாது என்பதை அமெரிக்க தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு அளித்துள்ளமை எடுத்துக் காட்டுவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். யுத்த குற்றங்களையும் இனப்படுகொலைகளையும் நடத்தியவர்கள் தண்டனையின்றி தப்பிக்கவும், சொந்தங்களை பறிகொடுத்தவர்கள் இறுதி வரை நீதி கிடைக்காமல் வாடுவதற்கும் இந்த தீர்மானம் வழி சமைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க தீர்மானமானது திருடர்கள் கையில் சாவியை ஒப்படைத்ததை போன்றதொரு செயல் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் கூறியுள்ளார். யாழ் வெலிகாமம் வடக்கு பகுதியிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் இன்று விஜயம் செய்திருந்தார். தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் யாழ் மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கும் சென்றார். வலிகாமம் வடக்கில் அமைந்துள்ள விடுவிக்கப்பட்ட காணிகளை சென்று பார்வையிட்டதுடன் மக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து ஒட்டகப்புலம் புனித அமுலோட்பவ மாதா தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனைகளிலும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் கலந்து கொண்டார். மக்கள் தங்களுடைய காணிக்கு திரும்பி வர முடியாமல் இருக்கின்றார்கள். அவ்விதமாக மக்கள் தொடர்ந்து கஷ்டப்படுவதற்கு எவ்விதமான காரணமும் இல்லை, எவ்விதமான நியாயமும் இல்லை. தெருவில் ஒரு பக்கத்தில் காணி விடுபட்டிருக்கின்றது, மற்ற பக்கத்தில் விடுபடவில்லை. விடுபட்ட காணிகளில் மக்கள் கூடி வருகின்றார்கள், ஆனால் மக்களுடைய தோட்டக்காணிகள் விடுபடவில்லை. தோட்டக்காணிகள் விடுபடாத காரணத்தின் நிமித்தம் மக்கள் தொழில் செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஒட்டகபுரம் கோயிலுக்கு வருவதற்கு மக்கள் வெவ்வேறு கிராமங்களிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு பஸ்ஸில் வருகின்றார்கள். அவருடைய வீடுகள், கிராணிகள் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கின்றன. இந்த நிலைமை தொடர முடியாது. இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு பெற வேண்டும். மக்களுக்கு நான் வாக்களித்திருக்கின்றேன். ஜனாதிபதியுடனும் பிரதமருடனும் பேசி இந்த விடயம் சம்பந்தமாக மிகவும் விரைவில் ஒரு முடிவு நாங்கள் எடுக்க வைப்போம். கொத்மலை விதமுலை தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக இடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொத்மல வெதமுல்ல தோட்டத்தில் கடந்த 25ஆம் தேதி ஏற்பட்ட பாரிய மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 70 பேர் பொது நூலக கட்டடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீடுகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் சரிந்து வீழ்ந்த மண்ணை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிடுகின்றனர். எல்லாமே எங்களோட குடும்பத்தில் 5 பேரை இறந்துருக்காங்க. நல்ல பயத்துக்களில் ஒவ்வொருத்தரும் வெளியேறிக்கிருக்காங்க. அவங்களுக்கான போயிட்டு வெளியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்குது. அதுக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் உதவி செஞ்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். 270 குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்க லில்லிஸ் லைனில். ஆனால் லில்லிஸ் லைன் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் நாங்கள் தான் இப்போ அகதிகளாக இருக்கோம். சாப்பாடு இல்லை. நாங்கள் இருக்க கடை கெமினிதனில் ஊரில் 3 கடை இருக்குது. 3 கடையிலையும் அரிசி இல்லை. இந்த 8 நாளாக பெரும் பாதிக்கப்படுறோம். தோட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, எந்த அமைச்சர்மார்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. எங்களுக்கு இப்போதைக்கு சரி தற்காலிகமாக ஒரு இடத்த கொடுத்தா அதிலேருந்து சரி நாங்கள் இருக்க பிள்ளையில சரி நாங்கள் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு தங்குறதுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடத்த நிர்ணயித்து அந்த இடத்துல எங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வீடு அமைச்சு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மழை பெய்து வருவதனால் தொடர்ந்து மண் சரிவு அபாயம் நிலவுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் 8 மணி பிரதான செய்தி இருக்கின்ற பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.